சேது ரொம்ப மனசு வருத்தப்பட்டு கோவிலுக்கு போக தான் செய்கிறாங்க. கருப்பு கூட என்னையா ஏன்யா செய்தி இப்படி இருக்குன்னு சொல்லும்போது, தமிழ்ச்செல்வி ஏன் மாமா இப்படி இருக்கா, அவகிட்ட நாங்கள் என்ன கேட்டுட்டோம், இப்போ 2 பசங்களுக்கும் ஒன்றா காது குத்து வைக்கணும் தானே சொல்லி கேட்டோம், ஆனால் அதுக்கு அவள் பதில் எடுத்திருக்க முடிவை பார்த்தீங்களா மாமா அப்படின்னு சொல்லும்போது, விடியா எங்கள் தமிழ்ச்செல்வி என்ன யோசனையில் இருக்குன்னு தெரியலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோவிலுக்கும் வந்துடுறாங்க. சேது ரொம்ப அமைதியாக கோவிலில் சாமியை வேண்டிக்கிட்டு அமைதியாக வந்து உட்காந்துருக்கும் போது கருப்புக்கு ராஜாங்க ஃபோன் பண்ணுறாங்க. இல்லையே கருப்பு, சேது எங்கேயா இருக்கான்னு சொல்லும்போது, சேதுவும் நானும் வெளியே வந்திருக்கோம்மான்னு கொஞ்சம் ரிட்டராக வந்துருவோன்னு சொல்லும்போது, சரியா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே ஃபோனை வைக்கிறாங்க ராஜாங்கமும். அதுக்கு இடையில் இங்கே சேதுவுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யாவும் கால் பண்ணுறாங்க. சொல்லு ஐஸ்வர்யான்னு சொல்லும்போது, மாமா எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நான் எங்கேப்பா இருக்க போகிறேன், நான் கோவிலுக்கு தான் வந்தேன்னு சொல்ல, மாமா என்கிட்டே சொல்லியிருந்தா நானும் உங்கள் கூட கோவிலுக்கு வந்திருப்பேன்ல, எனக்கும் கோவிலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஐஷு, நான் யதார்த்தமாக தான் வந்தேன், வேலை முடிச்சுட்டு வரும்போது தான் வந்தேன் அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட வந்து சேது சொல்கிறாங்க. சேது சொன்னது உடனே சரி மாமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ மாமா வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதோ வந்துருவேன் ஐஷுன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ தான் பக்கத்தில் உட்காந்துருக்க சாமியை ரொம்ப சிரிக்கவும் செய்ய, என்னாச்சு சாமி என்னாச்சு, ஏன் என்னை பார்த்து இப்படி சிரிக்கிறீங்கன்னு இங்கே சேது அந்த சாமியார் பக்கத்தில் போயிட்டு நின்று கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ அந்த சாமியார் வந்துட்டு எங்கள் சேதுவை பார்த்துட்டு, இல்லை உன் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயத்த பார்த்தேன் அதான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி நடக்க போகுதுன்னா சிரிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கையில் அப்படி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்க நிறைய விஷயங்கள் நீ தெரியாமல் தானே இருக்க, கண் இருந்தும் குருடனாக தானே இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஐயோ சாமி என்ன சொல்கிறீங்க, இவர் யார் தெரியுமான்னு சொல்லும்போது, யாராக இருந்தாலும் உண்மையை சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு கருப்புக்கிட்டேயே சாமியார் சொல்கிறாங்க. சாமியார் சொன்னதை கேட்டதும் சேதுவுக்கு ஒன்றுமே புரியலை. கண் இருந்து குருடனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேண்ணா, எந்த அர்த்தத்தில் நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னு அங்கே சேதுவை பார்த்து கேட்க, எல்லாத்துக்கும் பதிலை நானே கொடுத்துட்டா வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகிடாதா, வாழ்க்கையில் சில விஷயங்களை கஷ்டப்பட்டால் மட்டும்தானே இங்கே பெறவும் முடியும், சில உண்மைகள் உனக்கு இன்னும் தெரிய வந்தால் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி வந்துட்டு உனக்கு இருக்க போகிறதில்லன்னு சொல்கிறாங்க. சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, நீ கண்ட கனவு ஒரு நாள் பலிக்க போகுதுன்னு சொல்ல, நான் கண்ட கனவுன்னா நான் அப்படி என்ன கனவு கண்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது வந்து கேட்குறாங்க அந்த சாமியார்கிட்ட. சாமியார் சொன்னது எதுவுமே புரியலை. கூடிய சீக்கிரம் உனக்கே புரிய வரும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போக, சேது எதுவுமே குழப்பத்தோடு உட்காந்துருக்கும் போது கருப்பு வராங்க. சேதுவை பார்க்குறாங்க. அவர் சொல்லிட்டு போகிறதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது சேதுன்னு சொல்ல, என்ன அம்மா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், அன்னைக்கே உனக்கு சாமி வந்து கோவிலில் எல்லாரும் முன்னாடி சொன்ன அதே விஷயத்த தான் இன்றைக்கி நீயும் சொல்கிற. உனக்கு ஒரு விஷயம் புரியுதா, சாமி வந்து நீ ஆடும்போது ஒரு விஷயத்த சொன்னி, அசல் எது போலி எதுன்னு சீக்கிரமாக தெரிய வரும், செய்யாத குற்றத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்னு சாமியை தமிழ்ச்செல்விக்கு ஆதரவானன்னு பேசினுச்சு. இன்றைக்கி இந்த கோவிலில் சாமியார் இப்படி பேசிட்டு போகிறாரு, கண்ணிருந்து குருடனாக தான் இருக்க, தெரிய வேண்டிய விஷயம் ஏதோ உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது அதே இதை யோசிச்சு பார்க்கும்போது உனக்கு இன்னும் சில உண்மைகள் உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, அதை தான் அவர் அப்படி பேசிட்டு போகிறாருன்னு அங்கே கருப்பு சொல்ல, அதை கேட்ட சேதுவும் வந்துட்டு, இல்லை மாமா அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இல்லையா, அவர் சொல்லிட்டு போனதுக்கான அர்த்தம் அதுதான் சொல்ல, அப்புறம் நீ கண்ட கனவு பழிக்க போகுதுன்னு சொல்கிறாரே, அப்படி நான் என்ன கனவு கண்டேன் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சேது கண்ட கனவு என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைய தூக்கி ஐஸ்வர்யா ஏதோ பண்ணுற மாதிரி தப்பான ஒரு கனவை கண்டு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருப்பாரு. அந்த கனவு தான் இனி பழிக்க போகுது அப்படின்றத தான் அந்த சாமி சொல்லிட்டு போகவும் செஞ்சுருப்பாங்க. இது எதுவுமே இங்கே சேதுவுக்கு புரியலை. சேது இங்கே யோசனை பண்ணியபடி இருக்காங்க. நான் கண்ட கனவுனா இப்போதைக்கு எந்த கனவும் எனக்கு வரதில்லை, நிம்மதியான தூக்கம் மட்டும்தான் எனக்கு கிடைக்கவும் செய்தோம். அப்படி இருக்கும்போது நான் கண்ட கனவு என்ன கனவு பழிக்க போகுதுன்னு தெரியலையேன்னு குழப்பத்தோடைய போகிறாங்க. அப்போ தான் போகிற வழியில் எங்கள் கருப்பு சொல்கிறாங்க, சேது இங்கே வா சேது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே எதுக்கு மாமா என்னை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்ல, என்னையா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 1 வருஷத்துலையும் நீ எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உன்னுடைய குழந்தை உன் கைக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, உனக்கு பிறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, அழகருக்கும் மீனாட்சிக்கும் 1 வயசு ஆனாலும் இன்னமும் நீ ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கியான்னு எதுவுமே எங்களுக்கு தெரியலை. ஆனால் கல்யாண நாளுக்கு உன்னால் முடிஞ்ச சர்ப்ரைஸை நீ பண்ணிட்ட, அதே நேரத்தில் இதையும் பண்ணனா ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படணும்னு சொல்கிறாங்க. என்ன மாமா அதுன்னு சொல்ல, நமக்கு என்ன கிடைச்சிது, கல்யாணத்தப்போ கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னது, ஃபோட்டோ, அது மட்டும் தானே கிடைச்சிது, வீடியோ இது எல்லாமே இங்கே
தான் இருக்குது. நானும் வாங்கணும்னு நினச்சி இப்படியே ஓடிடுச்சு. சரிம்மா வாங்கிட்டு வரும்னு சொல்லிட்டு சேது அதை வாங்க போகிறாங்க. நான் 1 வருஷம் ஆனதுனால எங்கே வச்சேன்னு தெரியலன்னு சொல்லி எடுக்கவும் செய்கிறாங்க. இதோ இருக்குன்னு ஒரு பென்ட்ரைவ் எடுத்து கொடுக்கவும் செய்கிறாங்க. அந்த மேரேஜுக்கான வீடியோ வந்துட்டு அதில் தான் இருக்குது. எல்லாத்தையுமே ஓட்டி பார்க்குறாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்பவும் இதே மாதிரி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அங்கே கருப்பு சொல்லிக்கிட்டே சேதுவும் கருப்பும் அதை திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சேது வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாமா ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் சொல்கிறாருல பண்ணியான்னு சொல்லும்போது அவர் திரும்ப ரீவைண்ட் பண்ணுறாரு. பண்ணும்போது சேது எங்கள் கழுத்தில் தாலி கட்டவே இல்லைன்ற ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு கிடைக்கவும் செய்யுது. மாமா நான் கழுத்தில் தாலி கட்டவே இல்லை மாமான்னு சொல்ல என்னையா சொல்கிறா அப்படின்னு சேதுவை பார்த்து கருப்பு கேட்க ஆமாம் மாமா நீங்களே பாருங்கன்னு பார்க்கவும் செய்கிறாங்க. பார்த்தா எங்கள் சேது அவர் கழுத்தில் தாலி கட்டவே இல்லை. என்னையா இது நீ தாலி கட்டலைன்னா அப்போ யாரையாதுன்னு சொல்லும்போது சித்ரா தான் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சித்ராவா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா அக்காவும் சித்ராவும் தான் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லா உண்மையும் தெரிய வருது. அப்போ ஐஸ்வர்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? கல்யாணம் ஆகி 1 வருஷமாக அந்த பிள்ளை உன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? இப்போ போய் நான் தாலி கட்டலை நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளையால் தாங்கிக்க முடியுமா? அந்த பிள்ளைக்குமே நீ தான் நான் தாலி கட்டியிருப்பேன்னு நினச்சி இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ போய் நீ இந்த விஷயத்தை எப்படி சொன்னால் அந்த பிள்ளையால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அதை ஒன்றும் புரியவே இல்லை மாமா அப்படின்னு ரொம்ப கலக்கத்தோடு எங்கள் சேது வந்து நிற்கிறாங்க. இங்கே கருப்பு முன்னாடி கருப்பும் சேதுவும் யோசனை பண்ணியபடியே இருக்காங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், இது இதோட விட்டார்னா இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேசினா பிரச்சனை தான் வரும்னு அங்கே கருப்பு சொல்ல சேதுவும் அதான் சரின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி செய்து பல சிந்தனைகளில் யோசனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் எங்கள் ஐஸ்வர்யாவுடைய அப்பா கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்க மாமான்னு சொல்லும்போது இல்லை மாப்பிள்ள ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் இங்கே ரீச் ஆகலை. அதான் மாப்பிள்ள உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஐஸ்வர்யாவுக்கு இங்கே இருக்க ஒரு காலேஜில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அவள் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயந்தான். அவளுக்கு பல குரலில் பேசுகிற திறமை இருக்குல்ல, அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடச்சிருக்கு. அதான் ஐஸ்வர்யா கிட்டே சொன்னால் சந்தோஷப்படுவான்னு நினச்சோம். நீங்களும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எங்கள் ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு ஊர் பக்கம் வரவே இல்லை. இங்கே 2 பேரும் வந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐஸ்வர்யா கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடுங்க மாப்பிள்ளன்னு சொல்லும்போது சரிங்க மாமான்னு சொல்லிட்டீங்க. சேது ஃபோனை வைக்கிற அதே சமயத்தில் இங்கே சேது வந்துட்டு யோசனை பண்ணியபடியே இருக்காங்க. என்னையா என்ன யோசிக்கிறேன்னு சொல்ல ஒன்றும் இல்லை, ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு அந்தமான் போகணும், அதான் அந்த விஷயமா யோசிக்கிறேன். அது வரைக்கும் இங்கே இருக்க வேலையெல்லாம் யார் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன விஷயம்னு கருப்பு கேட்க அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட கருப்புக்கு யோசனை வருது. ஐயா அப்படி பார்த்தா இப்போ வரைக்கும் அசல் எது போலி இதுன்னு பார்த்தா இப்போ அசல் வந்துட்டு தமிழ்ச்செல்வி தானே. இப்போ படியும் வரைக்கும் உனக்கு மனைவியாக இருக்கிறதுக்கு வந்துட்டு தமிழ்ச்செல்வி மட்டும்தானே, எங்கள் ஐஸ்வர்யா கிடையாது. அப்போ போலி ஐஸ்வர்யா இருக்குமோ இங்கேருந்து ஆரம்பித்த எனக்கு சந்தேகம்தான் இப்போ இந்த விஷயத்தில் உறுதி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்கன்னு கேட்க ஆமையா தமிழ்ச்செல்வி இங்கே அதே போல் ஐஸ்வர்யாவுக்கு பல குரலில் பேசல திறமை இருக்குது. தமிழ்ச்செல்வி நான் அந்த விஷயத்த பேசவே இல்லைன்னு சொல்லிச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லும்போது இல்லை இந்த பிள்ளை தான் பண்ணியிருக்குன்னு ஒன்றும் இல்லை, ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது செய்து யோசிக்கிறவங்களுக்கு இங்கே ஒரு உண்மையான விஷயம் புலப்படவும் செய்யுது. வீட்டுக்கு போனதுமே ஐஸ்வர்யான்னு கத்திக்கிட்டே போக ஐஸ்வர்யா அங்கே மீனாட்சியை தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க. அன்னைக்கு அந்த கனவுல எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இப்போவும் இருக்காங்க. மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து கோவமாக கத்தவும் செய்கிறாங்க எங்கள் சேது. அப்போ ஐஸ்வர்யா திரும்பி பார்க்கவும் செய்ய சேது எங்கள் ஐஸ்வர்யா அதாவது ஐஸ்வர்யா கிட்ட பேசவும் செய்கிறாங்க கோவமாக. உங்களுக்கு என் மேலே பாசமே இருக்காதா? என் மேலே எப்பயுமே உங்களுக்கு பாசம் இருக்காதா? இந்த பிள்ளை மேலே தான் பாசம் இருக்குமா? நாங்கள் ஐஸ்வர்யா கோவத்தில் கத்த ஐஷு இப்போ ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே இருக்காங்க. சேது வந்துட்டு மீனாட்சியை டக்குன்னு தூக்கிக்கிறாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா ஏதாவது மீனாட்சியை பண்ணிடுவாளோன்ற பயத்தில். என்னம்மாம்மா என்னாச்சு? அப்போ இந்த 1 வருஷமாகவும் நான் குழந்தை ஏதாவது பண்ணிடுவேன்னு நினச்சி தான் நீங்கள் இது பயந்துகிட்டு இருக்கீங்களா? இங்கே மீனாட்சிக்கு எதுவும் ஆகாது மாமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லும்போது கேட்டுட்ருக்க எங்கள் சேதுவும் ஐயோ இல்லை ஐஷு அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க எதனாலன்னு எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐஷு இப்போ தான் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணாங்க, நான் சொல்கிற விஷயத்த மட்டும் கேளு, உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் மாமான்னு சொல்லி கேட்க நடந்த விஷயத்துக்கும் உனக்கே ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் புரியுதுன்னு சொல்ல எந்த விஷயத்தை பற்றி கேட்குறீங்கன்னு கேட்கும்போது தமிழ்ச்செல்வி விஷயத்தை பற்றி தான். வேறு எதை பற்றி கேட்போம் உங்ககிட்ட? உண்மையை சொல்வியா இல்லையா ஐஷு என்கிட்ட? உண்மையை சொன்னால் உனக்கு நல்லதுன்னு சொல்ல நாமா நான் உண்மையை தானே மாமா உங்களுக்கு வாழ்ந்துகிட்ருக்கேன். நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? இப்போ வரைக்கும் நீங்கள் என்னை நம்பவே இல்லைல்ல. இப்போ வரைக்கும் என்ன நீங்கள் நம்பாம தானே என் கூட வாழ்ந்துட்டுருக்கீங்க. போதும் மாமா போதும், உங்கள் கூட வாழ்ந்த வாழ்க்கையும் போதும் எல்லாம் போதும்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி நான் கண்ட கனவு பாதி நடந்தது. மீனாட்சியை டக்குன்னு நான் தூக்கிக்கிட்டேன்.
அப்படி ஒரு வேளை செய்யாமல் இருந்திருந்தா அப்போ கனவுல நடந்தது போல் நடந்திருக்குமோ? அப்போ நான் அது என்ன உண்மை இதுன்னு கண்டுபிடிச்சது இருக்கலாமோன்னு சேது செஞ்ச தப்பை நினச்சி வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. அது அப்படின்னு தயங்கி நிற்கிறாங்க எங்கள் ஐஸ்வர்யாவும். சேதுவுக்கு அடுத்து எப்படி உண்மையை வெளியே கொண்டு வரதுனே தெரியல. ஐஸ்வர்யாவும் உண்மையை ஒத்துக்கிட்டா தானே இதுக்கு பின்னாடி நடந்த விஷயம் என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பின்ன நான் எப்படி இந்த விஷயத்த வீட்டில் கண்டுபிடிச்சு சொல்கிறதுன்னு சேது திரும்ப தப்பு பண்ணி மாட்டிக்கவும் செய்கிறாங்க. குழந்தையை தூக்காமல் அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா சாமியார் சொன்னது போல் எல்லாமே நடந்திருக்கும். கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுடைய குற்றம் வெளியே வந்திருக்கும். அவசரப்பட்ட சேதுவால் இங்கே ஐஸ்வர்யா செஞ்ச அந்த குற்றம் வெளியே வரலை. ஐஸ்வர்யா பேசி மழுப்பி அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க.